வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரியங்கா காந்தி போட்டி. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. கடந்த 5 ஆண்டுகளாக வயநாடு மக்கள் தனக்கு கொடுத்த ஆதரவு, அன்பு என்றும் மறக்க முடியாது என்று ராகுல் காந்தி பேட்டி. பிரியங்கா காந்தி நிச்சயம் வெற்றி பெறுவார் என்றும் நம்பிக்கை. மணிப்பூரில் வன்முறை சம்பவங்கள் மீண்டும் அரங்கேறிய நிலையில் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஆலோசனை. பாதுகாப்பு நிலவரம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் உயர் அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகளும் பங்கேற்பு. ரயில் பயணிகள் மீது பாஜகவுக்கு அக்கறை இல்லை என்று மேற்குவங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. தேர்தலில் எப்படி சூழ்ச்சி செய்வது உள்ளிட்டவை தொடர்பாக மட்டுமே பாஜக அரசு செயல்படுகிறது என்று விமர்சனம். மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் ரயில்கள் விபத்துக்குள்ளான சம்பவம். ரயில்களை அப்புறப்படுத்தி சீர் செய்யப்பட்டு வரும் தண்டவாளங்கள். முன்பு பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரர் என 4 பிரிவுகள் மட்டுமே இருந்தன. இதை தவிர முஸ்லிம்கள் இருந்தனர். ஆனால் சாதிகளை. சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் ஆளுநர் RN ரவி பரபரப்பு பேச்சு. தனக்கு வாய்ப்பு கிடைத்தால் மறைக்கப்பட்ட விடுதலை போராட்ட வீரர்களின் விழாவை படமாக்குவேன். 20ஆம் நூற்றாண்டில் இருந்து சுதந்திர போராட்ட வீரர்களின் வாழ்வு திரித்து கூறப்பட்டிருப்பதாக ஆளுநர் RN ரவி கருத்து. கடந்த 1820ஆம் ஆண்டில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்த பிராமணர்களால் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆங்கிலேயர்களால் இந்த கல்வி முறை திட்டமிட்டு அழிக்கப்பட்டது என்று ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. நான் முதல்வன் திட்டத்தில் லண்டன் சென்று வந்த மாணவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து. ஜூன் 9 முதல் 16 வரை லண்டனில் பயிற்சி பெற்ற அனுபவங்களை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் மாணவர்கள் நேரில் விளக்கம். மாணவர்களின் நம்பிக்கைதான் நாளைய நம் புகழுக்கான அச்சாணி. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் லண்டனில் பயிற்சி பெற்ற மாணவர்களின் சந்திப்பு குறித்து எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் நெகிழ்ச்சி பதிவு. மேகதாது பிரச்சினையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் சோமண்ணா பேசியது கண்டனத்திற்குரியது. கர்நாடகாவை சேர்ந்த சோமண்ணாவை மத்திய ஜல்சக்தி துறை இணையமைச்சராக நியமித்தது தமிழகத்திற்கு செய்த மாபெரும் துரோகம் என்று எடப்பாடி பழனிசாமி கருத்து. அண்ணாமலையை மாற்றி பின்லேடனே வந்தாலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி கிடையாது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். முன்வைத்த காலை அதிமுக எப்போதும் பின் வைக்காது என்றும் உறுதி. ஏர் இந்தியா விமானங்களில் வழங்கப்படும் உணவு பட்டியலில் இந்து மீல்ஸ், இஸ்லாமியர் மீல்ஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதற்கு காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் கண்டனம். இந்திய விமான போக்குவரத்து துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னை பம்மலில் இளைஞர் ஒருவர் பட்டாக்கத்தியை வைத்து ஒருவரை வெட்ட முயலும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. அந்த இளைஞர் லியோடா என்பதும் அவரது தந்தை அதிமுக முன்னாள் கவுன்சிலர் லியோன் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தகவல். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் காற்றுடன் பெய்த கனமழை. புதுக்கோட்டையில் காற்றுடன் வெளுத்த மழை வீடியோ காட்சிகள் வெளியீடு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் மழை. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் நள்ளிரவு தொடங்கி பரவலாக மழை. 2 நாள் பயணமாக வடகொரியா செல்கிறார் ரஷ்ய அதிபர் புதின். உக்ரைனுக்கு எதிராக பீரங்கிகள், ஏவுகணைகள் மற்றும் ராணுவ பொருட்கள் வழங்கி வரும் நிலையில் ஒத்துழைப்பை நீட்டிப்பது குறித்து பேசுவார்கள் என்று எதிர்பார்ப்பு. காசா அருகே காணாமல் போன 31 வயதான அமெரிக்க பாராகிளைடர் உடல் 18,800 அடி உயர பள்ளத்தில் இருந்து மீட்பு. சுமார் 48 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மிகவும் சவாலான மீட்பு பயணத்திற்கு பிறகு மலையேறுபவர்களால் அவரது உடல் மீட்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.